லோகோ ஐயப்பன் தோழர் சமீபத்துல பாண்டிச்சேரியில போய் டேக் லெஃப்ட் சார்பா அவர் ஒரு நேர்காணல் எடுத்தோம். எந்த பக்கம் போனாலும் சீமான் வந்து ஒரு பேரை சொல்றதுக்கு மட்டும் அலறுவாப்புல, அது அண்ணன் பேர் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் அவரோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் என்னன்னு. கடலூர் பார்டரு எல்லா பக்கமும் அண்ணன் என்னெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கூட இருந்து பார்த்தவர் இவரு. அவரு சிங்கினி மெங்கினின்னு தெரிஞ்சப்பையில இருந்து இவர் கூப்பிட்டுக்கிட்டு பார்த்து தெரிஞ்ச டே ஒழுங்காரு, இந்த இடத்துல ஒழுக்கமாருன்னு. இன்னொரு முக்கியமான செய்தியை அண்ணன் பேச தவிர்த்துட்டாங்க. ஐயா கொளத்தூர்மணி அவர்கள் கரிகாலனுக்கு ட்ரைப்ஸ் சேனல்ல பேட்டி கொடுத்த போது ஒரு கருத்தை சொல்லி இருந்திருப்பாரு. அவருடைய தாய் வந்து இவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்ட பல செய்திகள் தெரியும். சீமானுடைய போக்கு குறித்து மிக வருத்தப்பட்டு அவங்க அம்மாவே பல விஷயங்களை போன் போட்டு பேசினது அண்ணன் லோகோ ஐயப்பன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து ஒரு அம்மா என்ன சொல்ல போறாங்க, சும்மா அவங்க அம்மாவையுமே பையன் என்ன சொல்லியிருப்பேன். எனக்கு ஏதாவது கோவம் வருது, இப்ப நான் ஒரு சாய் மறுப்பு திருமணம் பண்றேன், எங்க அம்மா எதிராக இருக்கிறாங்கன்னா எங்க அம்மா அதை எதிர்த்து பேசும்போது அதிகபட்சம் நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, நீங்க சாதி பாக்குறீங்க, நீங்க மதம் பாக்குறீங்க, அதனால எனக்கு நீங்க வேணாம், நான் ஒதுங்கிக்கிறேன், என்னை ஆள விடுங்க, அவ்வளவுதான் அதிகபட்ச கோவம். உனக்கு நான் மானா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன், அது எக்ஸ்ட்ரீமா கூட அது ஒரு வார்த்தை, அவ்வளவுதானேங்க. எல்லாருமே அம்மா மேல ஏதோ கோவம் வருது, அப்பா மேல கோவம் வருது, அல்லது கட்டின கணவன் மீதோ மனைவி மீதோ கோவம் வருதுன்னா இவ்வளவுதானே எக்ஸ்ட்ரீமு. தானுக்கு தலைவன் சீமா என்ன பண்ணிருக்கிறாப்புல, அவங்க அம்மாவுக்கு நடிகை ஒருத்தவங்களை விரும்புறாங்க அப்படின்னோன்னா அது பிடிக்கல. அது டிப்பிக்கலா இருக்கக்கூடிய கிராமத்து மனநிலையில இருக்கக்கூடியவங்க. நம்ம ஊர்ல இன்னமும் வளர்ந்து படிச்சிருந்தாலும் சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க கூடாதும்பாங்க. சீமான் மாதிரி ஒரு சினிமாக்காரன் இருந்தா அவனுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்றது வெட்ட வெளிச்சமா இப்ப தெரியுது. அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க, 15 வருஷமா கத்துறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்கன்றத அவங்க அம்மாவால ஜீர்ணிக்க முடியல. எப்ப அந்த பிள்ளை வாழ்க்கையை நீ கெடுத்துருவேன், அதனால அந்த பிள்ளை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. எந்த அளவுக்கு அருவருப்பான நபர் சீமான்றதுக்காக தான் இதை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவன் வேணாம்னா அப்ப எனக்கு இருக்கிற ஆசையில என்ன எப்படி சொல்லி தீர்த்துக்கிறது, ஓட்ட சொல்லி தீர்த்துக்கிறதா அப்படின்னு ஒரு ஆபாசமான வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாவை அந்த ஸ்டேட்மெண்டோட தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறாரு. இதை நாம வந்து ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாதுல்ல. நான் ஆதாரத்தை வச்சுட்டு தான் சொல்றேன். தோழர் நம்மளுக்கு கொடுத்த பேட்டியிலே அந்த ஜேம்ஸ் பீட்டர் அவர் யாருன்னா சீமான் அவர்களுடைய தம்பி. அவரு கிளம்பி இவர்கிட்ட லோகோ ஐயப்பன் தோழர்கிட்ட வந்து நம்ம அம்மாவை இப்படி ஆபாசமா பேசுறாப்புலனே. உடனே தோழர் கேட்டிருக்காரு, இப்போ காலையில போன் அடிச்சீங்களா சாயந்தரமா போன் அடிச்சிருக்கீங்களா, 6 மணிக்கு மேலையா 6 மணிக்கு கீழையா, அது வலிக்குது. அதை நகைச்சுவையா சொல்லி கடந்து போகலான்னு நினைச்சு அதை சொல்றேன். பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும், ஒரு தான் பெத்த மகன் இப்படி கொண்டாடுல இருந்து அவனை பார்த்து அவன் வளர்ந்து வந்து இப்படி ஒரு ஆபாசமான வார்த்தையை கேட்கறான்னா அவன் எவ்வளவு அருவருப்பானவனா இருப்பான். அதை கேட்டுட்டு நீதான்ப்பா அவன்கிட்ட புத்தி சொல்லணும், இவ்வளவு மோசமா பேசுறான்ப்பா அப்படின்னு லோகோ ஐயப்பன் தோழர்கிட்ட அவங்க அம்மா போன் பண்ணி ராத்திரி ஒரு 8 மணில இருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தோழர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு போனை சார்ஜ் போட்டுட்டு, அப்பெல்லாம் அந்த பட்டன் போன் தான், அதை சுவிட்ச் போர்டில் மாட்டிட்டு இப்படியே காதில் கை வச்சுக்கிட்டு அம்மா சரிங்கம்மா சரிம்மா நான் சொல்கிறேம்மான்னு அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த நாய்கிட்ட சொல்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் நம்மன்னு தோழரும் சும்மா இருந்துட்டு போய் தொலைது. இதை நம்ம அவங்க இவ்வளவு கஷ்டமாக இவ்வளவு வழியோடு இந்த வார்த்தையெல்லாம் சொன்னதை போய் நாம எப்படி அவங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்றது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதுல இருந்து அவர் தவிர்த்திருக்கிறாரு. இதை எங்க பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இவ்வளவு தூரம் சொன்னப்போ வரைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை வரல. எப்ப இந்த பெரியார் பெற்ற தாயோடும் பெண்களோடும் உறவு வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னாருன்னு என்னைக்கு சீமான் பேசினாப்லையோ அப்பவே வந்து எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. இவர்கள் கூட பழகியவர்கள் பெற்ற தாய் குறித்து எந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான புத்தி உள்ளவன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க அம்மாட்டே பேசியிருப்பான். அப்ப இவன் பெரியார் சொன்னாருன்னா அவனுடைய அர்ஜு அவனுடைய கேவலமான எண்ணத்தை இன்னொருத்தங்க மேல திணிச்சு அதை அவங்கள மலினப்படுத்துறதுக்காக சொல்ற மனநிலை அங்கிருந்துதான் சீமானுக்கு வந்திருக்கு. நம்முடைய செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்ம பேர் சொல்ற மாதிரி அந்த பக்கமும் நம்ம சொல்லணும். யாக்கோவின் பேரன், செபாஸ்டியனின் மகன் செபாஸ்டியன் சைமன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் காரணமாக இருந்திருந்தார். பெரியார் எனும் பெருநெருப்பு குறித்து நாம் இன்னும் இந்த சமூகத்தில் உரையாடுவதற்கு தேவையான ஒரு வலிமையான காரணத்தை முன்வைத்திருந்த சங்கி சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு நாங்க இருக்கும் வரை பெரியார் குறித்து உரையாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்காக இந்த களத்திற்கு ஒரு பெரிய நன்றியை சொல்கிறோம். 4 யூடியூப் சேனல்ஸ் சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு பக்கம் யூடியூப் வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறோம்.
வீடியோஸ் எடுத்து போடுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் குறித்து செய்திகளை வெளியிட்டு இருக்கிறோம். அது மட்டும்தான் எங்களுடைய வேலை. அதுக்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் சம்பளம். அதை வச்சு தான் நாங்கள் ஓடுறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இடத்தை அடைவதற்கு எங்களுக்கு காரணமாக இருந்த தந்தை பெரியார் குறித்தோ அண்ணல் அம்பேத்கர் குறித்தோ நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவமான இடதுசாரி அரசியலின் மூல முகமாக இருக்கக்கூடிய கார்ல் மார்க்ஸ் குறித்தோ லெனின் குறித்தோ ஸ்டாலின் குறித்தோ விமர்சனங்கள் ஏதாவது வந்தால் அதற்கு முதல் ஆளாக குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பிறவி கடமை. இந்த கடமையை ஆற்றுவதற்கு தயங்குவதோ தடையாக நாங்களே எங்களுக்குள் ஏதேனும் ஒரு காரணங்களை வைத்துக் கொண்டால் அதை விட இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் எதுவும் இல்லை. அதனால் ஊடகவியலாளர்கள், மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்க பாட்டுக்கு நீங்க வியாபாரத்தை பார்க்க வேண்டியதானே, பொழப்பை பார்க்க வேண்டியதானே, கூலிக்கு மாரடிக்க வேண்டியதானே, வழக்கம் போல 200 ரூபாயை வாங்கிட்டு பேச வேண்டியதானே, இதெல்லாம் தானே நீ பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீ இந்த களத்துக்கு வர்ற, எதுக்கு நீ இந்த கருத்தரங்கம் நடத்துற அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லுகிறோம். இன்னும் பல கருத்தரங்கங்களை நடத்துவோம். யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அம்பலப்படுத்துவோம். இந்த சேனல்ஸ் எல்லாருமா சேர்ந்து டேக் லெஃப்ட்னு ஒரு சேனலை ரன் பண்றோம். எல்லாருமா சேர்ந்து நம்ம மோங்கலா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே. அதுக்கும் நீங்க பெரிய அளவுக்கு ஆதரவு தர்றீங்க. இப்ப நம்ம எல்லாருடைய உழைப்பின் பலனா சின்ன மெர்ச்சன்டைஸ் மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். பெரியார் குறித்து, அம்பேத்கர் குறித்து, மார்க்ஸ் குறித்து அல்லது ஒவ்வொரு தத்துவங்கள் குறித்தான தலைவர்கள் குறித்தான சில பொருட்களை நாம நம்மளே கிரியேட்டிவா ஏதாவது ஒர்க் பண்ணி அடுத்த தலைமுறை இளைஞர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதை ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு. அதன் அடிப்படையில் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ரெண்டுமே நாம பண்ண டிசைன் தான். அதை வெளியில சேலுக்கு வச்சிருக்கோம். அதை மைனர் தோழரும் சொல்லியிருப்பாரு. இது முழுக்க முழுக்க இதுக்கு என்ன டிசைனருக்கு கொடுக்குறோமோ, என்ன அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோ அதில் மட்டும்தான் விற்கிறோம். கூடுதல் லாபத்தோடு இது விற்கப்படவில்லை. அதை உறுதியாக சொல்றோம். இது ஏன் செய்யறோம் அப்படின்னா, இது எல்லாருடைய வீடுகளிலும் புகைப்படங்களாக மாற்றப்பட வேண்டும். கொடுக்கக்கூடிய நினைவு, நீங்க ஏதாவது ஒரு திருமணங்களுக்கோ ஏதாவது ஒரு வேலைகளுக்கோ ஏதோ ஒரு வாழ்த்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு போகும்போது என்ன அன்பளிப்பு கொடுக்கறதுன்னு தெரியாம தயங்குவது இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நாம போறது ஒரு சாதி மறுப்பு திருமணம், அதுவும் சும்மா ஒரு 10க்கு 10 ரூம்ல அப்படி நடக்கும். அதுக்கு பெரிய பொருட்செலவுலாம் இருக்காது, சாப்பாடு செலவு இருக்கும். அதையே நம்ம ஆளும் பேருமா ஒரு 100-200 போட்டு கொடுத்துருவோம். ஆனா அன்பளிப்பா என்னடா கொடுக்கறது அப்படின்னு தெரியாம முழிக்கிறப்ப இந்த மாதிரியான அன்பளிப்புகளை கொடுக்கறதுக்கு ஒரு, ஏன்னா நான் அனுபவத்துல சொல்றேன், நான்லாம் அப்படி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாங்கணும்னா இப்படித்தான் தேடி வாங்குவேன். அதன் அடிப்படையில் இருந்து தான் இதை செய்யணும்னு நினைக்கிறோம். புத்தகங்கள் கூடுதலாக சேர்த்து கொடுங்க. அதோடு சேர்த்து இந்த மாதிரியான நினைவு பரிசுகளாக கொடுங்க. அலங்கரிக்கட்டும். நம்முடைய கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய வீடுகளை அலங்கரிக்கணும். அப்பதான் நம்ம கருத்தியலுக்கு சம்பந்தமே இல்லாத புகைப்படங்கள் நம்ம வீட்டிலிருந்து தூக்கி எறியப்படும். நம்ம சம்பந்தமே இல்லாத நபர்கள், உறவுக்காரர்கள் என்று சொன்ன பாவத்துக்காண்டி காலண்டர்ல தானே ஒரு சரஸ்வதி படத்தை வச்சுக்கங்களேன், காலண்டர்ல தானே ஒரு அந்தோனியார் படத்தை வச்சுக்கங்களேன் அப்படின்னு வீட்டுல கொண்டு கொடுக்கும்போது வேற வழி இல்ல, தாத்தா கொடுத்துட்டாரு, அம்மா கொடுத்துட்டாங்க, அத்தை கொடுத்துட்டாங்கன்னு மாற்றுறது மாதிரி இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை நாம ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற அடிப்படையில் இருந்து தான் அதை செய்யறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உடனே இது குறித்து தலைப்புகள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் சிறப்பு அழைப்பாளர்களா யாரெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர்கள் குறித்து இப்போ புதுசா பாசம் பறந்திருக்கு அண்ணன் சீமானுக்கு. இவ்வளவு நாள் சல்லித்தனமா பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இவங்க நார்த்ல வெளிப்படையா பண்றானுங்கல்ல இந்த சங்கீதானத்தை, வெளிப்படையா அவனுங்க பிஜேபி எப்படி பேசுவாங்கன்னா, முஸ்லிம்ஸுக்கு எதிராக கலவரங்களை உண்டு பண்றது, மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கிறது, இதெல்லாம் நார்த்ல ஈஸியா பண்ணிட முடியும். ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சவுத்துக்கு இறங்கி வரும்போது எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான வேஷத்தை போட்டுட்டு பாத்தீங்களா இஸ்லாமியர்களுக்கு விரோதமா திமுக இருக்கு, பாத்தீங்களா இஸ்லாமியர்களுக்கு விரோதியா டேய் சங்கி, பார்டர் தாண்டினோட நீ அங்க போய் என்ன பேசுன, இங்க என்ன பேசுற, நீ இங்க சொல்ல இந்த மசூதிக்கு கீழே லிங்கம் இருக்கு, நான் எடுக்கலாம்னு ட்ரை பண்றேன் சொல்லி பாரு. ஆனா மாறா நம்ம பக்கம் அதை அப்படியே திருப்பி வருது. இந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியா அவர்கள் செய்யும் போது இது குறித்து பேசணும். இது குறித்து பேசுறதுக்கு ஏன் நம்ம இஸ்லாமியரை தேர்வு பண்ணணும்? அதை பேசுறதுக்கு மில்டன் இருக்கு இல்லையா, மைனர் இல்லையா, இந்திரா இல்லையா, இந்த தலைப்புல நாமளே பேசுவோமே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். அதுக்கு பிறகு அந்த மக்களோடு உரையாட வேண்டிய தேவை ஒன்று இருப்பதாக உணர்ந்தோம். அதன் அடிப்படையில் அந்த சார்ந்த ஒரு உணர்வோடு ஆலூர் ஷானவாஸ் தோழர்கிட்ட கேட்டு அதன் அடிப்படையில் அவரை கேட்டோம். கேட்ட உடனேயே எந்த மறுப்பும் இல்லாமல் நேரம் கொடுத்து அதற்கான வாய்ப்பையும் அவர் எங்களுக்கு கொடுத்தார். அதன் அடிப்படையில் சிறப்பு செய்து பேசினார். அவருக்கும் நம்முடைய சார்பாக நன்றிகள். அதற்கு பிறகு பெண்கள் இந்த அரங்கத்தில் இல்லை, மேடையில் பெண்கள் அமர வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு பெண்ணிய தோழர்கள், செயல்பாட்டாளர்கள், நம்முடைய சக தோழர்களே அந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். அதையும் நாம கன்சிடர் பண்ணோம். அடிப்படையில் அவங்கெல்லாம் மறுத்துட்டாங்கன்னா வர முடியாதுன்னு மறுக்கல. தோழர் கடைசி நேரத்தில் சொல்றீங்க, நான் இப்பதான் இன்னொருத்தங்களுக்கு கமிட் பண்ணேன்னு 3 பெண் தோழர்களை நாம அழைச்சிருந்தோம். அவங்களுடைய நேரமும் நம்முடைய நேரமும் ஒரே இடத்துல மீட் பண்ண முடியல.
உண்மையிலேயே முடியாம போயிடுச்சு. அந்த நெருக்கடியில வேற வழி இல்லை, இந்த தேதிக்கு நம்ம 2 பேர் ஓகே பண்ணிட்டோம், இன்னொரு தோழர் பெண் தோழர் வர்றேன்னு சொல்லி தேதி ஓகே ஆயிடுச்சு. அவங்க கடைசி நேரத்துல இன்னைக்கு நான் மாத்தி சொல்லிட்டேன் தோழர், இன்னொரு நிகழ்ச்சியில நான் லாக் ஆயிட்டேன், அதை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டுட்டாங்க. அப்ப நாம வந்து மித்தபடி வாக்கு கொடுத்த சானவாஸ் தோழருக்கோ லோகேயப்பன் தோழருக்கோ மித்த எல்லாருடைய நேரத்தையும் நம்ம அதில் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அதன் அடிப்படையில் இருந்து அதையும் நம்ம பண்ண முடியாம இருந்தது. அந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, அதனால சொன்னோம். இன்னொன்னு, பெண்கள் குறித்தான பிரச்சனைகள் குறித்து பெண்களே பேச வேண்டும் அப்படின்னு ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா மாற்றுவது இருக்குல்ல, அந்த மனநிலைக்கு அருள்மொழி தோழர் உட்பட பலரும் பதில்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஆண்களும் பெண்கள் பிரச்சனைகள் குறித்து பேசப்படணும் அப்படிங்கிற இடமும் நம்முடைய கருத்தாத்தான் இருக்கு, அதை முன்வைக்கிறோம். அப்புறமேட்டுக்கு லோகேயப்பன் தோழர் சமீபத்துல பாண்டிச்சேரியில போய் டேக் லெஃப்ட் சார்பா அவர் ஒரு நேர்காணல் எடுத்தோம். எந்த பக்கம் போனாலும் சீமான் வந்து ஒரு பேரை சொல்றதுக்கு மட்டும் அலறுவாப்புல, அது அண்ணன் பேர் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் அவரோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்னன்னு. கடலூர் பார்டரு எல்லா பக்கமும் அண்ணன் என்னெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கூட இருந்து பார்த்தவர் இவர். அவர் சிங்கினி மெங்கினின்னு தெரிஞ்சப்பையில இருந்து இவர் கூப்பிட்டுக்கிட்டு பார்த்து தெரிஞ்சவர், டே ஒழுங்காரு, இந்த இடத்துல ஒழுக்கமாருன்னு. இன்னொரு முக்கியமான செய்தியை அண்ணன் பேச தவிர்த்துட்டாங்க. ஐயா கொளத்தூர்மணி அவர்கள் கரிகாலனுக்கு ட்ரைப்ஸ் சேனல்ல பேட்டி கொடுத்த போது ஒரு கருத்தை சொல்லியிருந்திருப்பாரு. அவருடைய தாய் வந்து இவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்ட பல செய்திகள் தெரியும். சீமானுடைய போக்கு குறித்து மிக வருத்தப்பட்டு அவங்க அம்மாவே பல விஷயங்களை போன் போட்டு பேசுனது அண்ணன் லோகேயப்பன்ட்ட தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து ஒரு அம்மா என்ன சொல்ல போறாங்க, சும்மா அவங்க அம்மாவையுமே பையன் என்ன சொல்லியிருப்பேன். எனக்கு ஏதாவது கோவம் வருது, இப்ப நான் ஒரு சாய் மறுப்பு திருமணம் பண்றேன், எங்க அம்மா எதிராக இருக்கிறாங்கன்னா எங்க அம்மா அதை எதிர்த்து பேசும்போது அதிகபட்சம் நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒட்டு இல்லை, உறவு இல்லை, நீங்க சாதி பாக்குறீங்க, நீங்க மதம் பாக்குறீங்க, அதனால எனக்கு நீங்க வேணாம், நான் ஒதுங்கிக்கிறேன், என்னை ஆளை விடுங்க, அவ்வளவுதான் அதிகபட்ச கோவம். உனக்கு நான் மானா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன், அது எக்ஸ்ட்ரீமா கூட அது ஒரு வார்த்தை, அவ்வளவுதானேங்க. எல்லாருமே அம்மா மேல ஏதோ கோவம் வருது, அப்பா மேல கோவம் வருது, அல்லது கட்டின கணவன் மீதோ மனைவி மீதோ கோவம் வருதுன்னா இவ்வளவுதானே எக்ஸ்ட்ரீமு. தானே தலைவன் சீமா என்ன பண்ணியிருக்கிறாப்புல, அவங்க அம்மாவுக்கு நடிகை ஒருத்தங்களை விரும்புறாங்க அப்படின்னோன்னா அது பிடிக்கல. அது டிப்பிக்கலா இருக்கக்கூடிய கிராமத்து மனநிலையில இருக்கக்கூடியவங்க. நம்ம ஊர்ல இன்னமும் வளர்ந்து படிச்சிருந்தாலும் சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க கூடாதுப்பாங்க. சீமான் மாதிரி ஒரு சினிமாக்காரன் இருந்தா அவனுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்றது வெட்ட வெளிச்சமா இப்ப தெரியுது. அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க, 15 வருஷமா கத்துறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்கன்றத அவங்க அம்மாவால ஜீர்ணிக்க முடியல. எப்ப அந்த பிள்ளை வாழ்க்கையை நீ கெடுத்துருவேன், அதனால அந்த பிள்ளை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. எந்த அளவுக்கு அருவருப்பான நபர் சீமான்றதுக்காக தான் இதை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவன் வேணாம்னா அப்ப எனக்கு இருக்கிற ஆசையில என்ன எப்படி சொல்லி தீர்த்துக்கிறது, ஒன்றை சொல்லி தீர்த்துக்கிறதா அப்படின்னு ஒரு ஆபாசமான வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாவை அந்த ஸ்டேட்மெண்ட்டோட தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறாரு. இதை நாம வந்து ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாதுல்ல, நான் ஆதாரத்தை வச்சுட்டு தான் சொல்றேன். தோழர் நம்மளுக்கு கொடுத்த பேட்டியிலே அந்த ஜேம்ஸ் பீட்டர், அவர் யாருன்னா சீமான் அவர்களுடைய தம்பி. அவரு கிளம்பி இவர்கிட்ட லோகேயப்பன் தோழர்கிட்ட வந்து நம்ம அம்மாவை இப்படி ஆபாசமா பேசுறாப்புலனே. உடனே தோழர் கேட்டிருக்காரு, இப்போ காலையில போன் அடிச்சீங்களா சாயந்தரமா போன் அடிச்சிருக்கீங்களா, 6 மணிக்கு மேலேயா 6 மணிக்கு கீழேயா, அது வலிக்குது, அதை நகைச்சுவையா சொல்லி கடந்து போகலான்னு நினைச்சு அதை சொல்றேன். பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும், ஒரு தான் பெத்த மகன் இம்பிட்டு கொண்டாடுல இருந்து அவனை பார்த்து அவன் வளர்ந்து வந்து இப்படி ஒரு ஆபாசமான வார்த்தையை கேட்கறான்னா அவன் எவ்வளவு அருவருப்பானவனா இருப்பான். அதை கேட்டுட்டு நீதான்ப்பா அவன்கிட்ட புத்தி சொல்லணும், இவ்வளவு மோசமா பேசுறான்ப்பா அப்படின்னு லோகேயப்பன் தோழர்கிட்ட அவங்க அம்மா போன் பண்ணி ராத்திரி ஒரு 8 மணில இருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தோழர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு போனை சார்ஜ் போட்டுட்டு, அப்பெல்லாம் அந்த பட்டன் போன் தான், அதை சுவிட்ச் போர்டில் மாட்டிட்டு இப்படியே காதில் கை வச்சுக்கிட்டு அம்மா சரிங்கம்மா சரிம்மா நான் சொல்கிறேம்மான்னு அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த நாய்கிட்ட சொல்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் நம்மன்னு தோழரும் சும்மா இருந்துட்டு போய் தொலையுது. இதை நம்ம அவங்க இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு வழியோடு இந்த வார்த்தையெல்லாம் சொன்னதை போய் நாம எப்படி அவங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்றது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம், அதுல இருந்து அவர் தவிர்த்திருக்கிறாரு. இதை எங்க பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இவ்வளவு தூரம் சொன்னப்போ வரைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை வரல. எப்ப இந்த பெரியார் பெற்ற தாயோடும் பெண்களோடும் உறவு வைத்துக் கொள்ளலாம்னு சொன்னாருன்னு என்னைக்கு சீமான் பேசினாப்லையோ அப்பவே வந்து எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. இவர்கள் கூட பழகியவர்கள் பெற்ற தாய் குறித்து எந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான புத்தி உள்ளவன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க அம்மாட்டே பேசியிருப்பான். அப்ப இவன் பெரியார் சொன்னாருன்னா அவனுடைய கேவலமான எண்ணத்தை இன்னொருத்தங்க மேல திணிச்சு அதை அவங்கள மலினப்படுத்துறதுக்காக சொல்ற மனநிலை அங்கிருந்து தான் சீமானுக்கு வந்திருக்கு.
இப்படி பல செய்திகளை கூடுதலா தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர். விடுதலை புலிகளுடைய போராட்ட களத்திற்கு சென்று அங்கு நவம் தோழருடைய பெயர்ல அங்க ஒரு அமைப்பே நடத்துறாங்க. ஒரு பிரிவே இருக்கு. கைகால்கள் இழந்து உடல் காயமடைந்த புலிகளுக்கு இப்போ வகுப்புகள், விளையாட்டு பயிற்சிகள், இது எல்லாமே நடக்குவாங்க. அங்க வந்து பேச்சாளராக பெரியார் இயக்கம் குறித்து பேசுவதற்கு தொடர்ச்சியாக அங்க போய் வகுப்புகள்லாம் எடுத்திருந்தாரு தோழர். அப்ப பெரியார் இயக்க தோழர்களோடு விடுதலை புலிகளுக்கு இருந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து பிரிச்சு பார்க்க முடியாத தொடர்பு. அதுலயும் குறிப்பா இவர் குளத்தூர்மணி தோழரோடு இருக்கிறவங்க நிலங்களை கொடுத்து அந்த இடங்களை அவர் தோட்டத்திலேயே இன்னும் இறுதிச் சடங்கள்லாம் நடந்த வரலாறுலாம் இருக்கு. அதெல்லாம் வெளியில பல விஷயங்கள் பேச முடியாத அளவுக்கு வரலாற்று தகவல்களோடு இருக்கு, ஆதாரங்களோடு இருக்கு, தண்டனைகளோடு எல்லாம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நபர் வந்து பேசும்போது அது அத்தாரிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தோழரை கேட்டோம். தோழர் எந்த விதமான மறுப்பும் இல்லாம கட்டாயம் நான் வர்றேன்னு பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்திருக்கிறார். தோழர் அவர்களுக்கு பெரிய நன்றி. வழக்கம் போல கரிகாலன் அவர் சேனலை தவிர வேற யாருக்கும் பேசவே மாட்டாரு. அவரை பிடிக்கிறதுங்கிறது பெரும்பாடு. ஆமா, நான் பல தடவை பேட்டி கேட்கிறேன், நேரம் இல்லைன்னே சொல்றாரு, அந்த வன்மத்தை தீக்கிறேன். அவர் வந்து ஆனா பெரியார சீனிட்டாப்ல சீமான உடனே போடுறா மேடைய குறிடா நேரத்தை வரண்டா அப்படின்னு சார்பா கிளம்பி வந்து அவரு பேசணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே உளவியலா தயாராயிருவாப்ல. அந்த ஒரு வாரத்துல அவர் பேச போற தலைப்பு தான் அந்த ஒரு வாரம் அவருடைய செயல்பாடையே தீர்மானிக்கும். சீரியஸான டாபிக்கா இருந்தா தலைவர் சிரிக்கவே மாட்டாப்ல, போன் அட்டன் பண்ணி சிரிச்சு கூட பேச மாட்டாப்ல. அது ஒரு ஜாலியான டாபிக் அப்படின்னா அதை பத்திலாம் கவலைப்பட ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபன்னா இருப்பாப்ல. அது உள்ள ஒரு வாழும் ரகுவரனாவே அவர் இருப்பாப்ல. அப்படி மெத்தட் ஆக்டர் அப்படி உள்வாங்கி அதுவும் சீமான செய்வது அப்படிங்கிறது வந்து அது வந்து ரத்தத்தில் ஊறியது கரிகாலன் அவர்களுக்கு. அதனால தலைப்பு ஒன்று கொடுத்தாச்சு. அந்த தலைப்பு உங்களுக்கு ஓகேவான அவர்கிட்ட நாங்க தான் கேட்டுட்டு அந்த தலைப்பா சூப்பர் தலைப்பு, இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தலைப்புக்கு முன்னாடி 20 நிமிஷம் வேற தலைப்புல உரையாற்றிட்டு இருந்திருக்காரு. எந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தா அந்த உரை அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுது. இப்ப பேசின எல்லாமே நாளைக்கு வந்து இரவு 11 மணிக்கு மேல நீலாங்கரையில் அண்ணனுடைய வீட்டில் ஒளிபரப்பப்படும். ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே அவர் வந்து சொல்லண்டா துயரத்துக்கு உள்ளாவாரு. அப்படிப்பட்ட பல்வேறு வேலைகளை செஞ்சிருக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா 2 ரவுண்டு போனாலும் அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. அதோடைய எஃபெக்ட் அடுத்த நாள் காலையில பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமானிடம் இருந்து தெரிய வரும். அடுத்து இந்திரகுமார் சொல்லுவதற்கு நிறைய இருக்கிறது. டேட்டா டைகர் உங்க எல்லாருக்கும் தெரியும். தரவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அது குறித்து அதுவும் குறிப்பா பெரியார் குறித்து பேசும்போது தரவுகளை வைத்து அவரை காலி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு இப்ப பல வேலைகளை இந்த பக்கத்துல இது இருக்கு, அந்த பக்கத்துல இது இருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஏரியாலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜெராக்ஸ் கடையில போய் பார்த்தோம்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆதார் கார்டும் அவர்கிட்ட இருக்கும். அது மாதிரி இந்திரகுமார்கிட்ட போனீங்கன்னா எல்லா தரவுகளும் அங்க இருக்கும். அவர் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அவர் வந்து சும்மா அவர் டீ கடைக்கு நம்ம டீ சாப்பிட போலான்னு கூப்பிட்டா கூட லெஃப்ட் பாக்கெட்ல ஒரு கையை விட்டாப்லன்னா அம்பேத்கர் இன்றும் அன்றும் பெரிய புக்கு பாக்கெட்ல இருக்கும். இந்த பக்கம் பாக்கெட்ல விட்டாருன்னா பெரியார் அன்றும் இன்றும், முன்னாடி சோப்புல இது எப்படி உள்ள வச்சிருந்தேன் அப்படின்ற எல்லாத்தையும் தரவுகளோடு எந்நேரமும் சுற்றக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட இந்த தலைப்பு அப்படின்ற உடனேயே அவர் ஸ்டைலுக்கு ரெடி பண்ணிட்டாப்ல. காலையில இருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது லைன் கிடைக்கலன்னாப்ல இங்க லைன் கட்டி அடிச்சிருக்கிறாப்ல. அது ஒரு பெரிய முக்கியமான வரலாற்று உரையாக மாறி இருக்கிறது. இந்திரகுமார் பேசிய உரைகளிலேயே அவருடைய சிறப்பான உரை இன்றைய உரை அப்படின்னு எனக்கு அது ஒரு பர்சனல் ஃபேவரட், ரொம்ப முக்கியம். ப்ரோ சீமானை பத்தி அதாவது இல்ல ஒரு கேத விடுனா பணம் இருக்கத்தான் செய்யணும். அதுவும் சீமானுக்கு கேத விழா நடத்துறோம்னா அதுல யூடியூப் ரூட்டர்ஸ் எல்லாமே அப்படி ஒரு அரசியல் கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு உண்மையான ஆளுங்கட்சி வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் தான். யூடியூப் ரூட்டர்ஸுக்கு எதிர்கட்சி தான் நாம் தமிழர். ஏன்னா ஆளுங்கட்சி இதுதான், இது சொல்றதுதான் எடுபடுது, அது சொல்றது எடுபட்டு இருந்தா தான் கவுன்சிலரா வச்சு ஜெயிச்சிருந்துருக்கணுமே, ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கல. ஆனா இங்கே போற இடம் ஃபுல்லா யூடியூப் ரூட்டர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் யூடியூப் ரூட்டர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் நம்மளாம் பார்த்து மிரளக்கூடியது. அப்ப அந்த பாடியை எடுக்கிறதுக்கு சரியான பீஸ் வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் தான். அவர் வந்து ஒரு உரையில சுருங்கக்கூடாது, இடையில வந்து சொருக வேண்டிய ஒரு உரையா அவர் இருக்கணும். அப்படிங்கிறதுனால
சொருகல் உரையை கேட்டு வாங்கி கொண்டார். இந்த மொத்த நிகழ்வையும் இடையில் பெரிய ஆப்பாக சீமானுக்கு சொருகியதில் உங்களுடைய பங்கு பெரும் பங்கு தலைவா. ரொம்ப பெரிய நன்றி. விடிய ஒரு பெரிய ஈவெண்ட் இன்னைக்கு நீலாங்கரை வீட்டில் நடக்கும். அதுக்கு நீங்க காரணம். இப்படி எல்லோருமாக சேர்ந்து ஒரு பெரிய மேடையை நாங்கள் எல்லாரும் வச்சுட்டோம். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உழைப்பு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி கொடுக்குறதுல அகிலன் டிசைனராக இருக்கட்டும், சுதன் வேல் டிசைனராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பெரிய பங்காற்றுகிறார்கள். அப்புறம் மெல்டன், ஹரிபிரசாத், சந்தோஷ், நம்ம பேரலை சேனலில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும், வில்சன் இன்னைக்கு வில்சன் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறாப்புல, இன்டர்னா நம்ம பேரலையில் இருந்தாப்புல, அவர் இந்த வேலைகளுக்கு முன்னெடுத்த விஷயங்களா இருக்கட்டும். அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிக முக்கியமாக பல்வேறு உதவிகளை செய்த நம்முடைய கேப்டன் செந்தில் அவர்கள் ரொம்ப முக்கியமான உதவியை செய்திருக்கிறார். இப்படி வந்திருக்கக்கூடிய பல தோழர்களும், அதே போல அரண்சையில் இருக்கக்கூடிய தோழர்கள், குறிப்பா வரவேற்புரை வழங்கிய மதன் அறிவழகன் தோழர், அவர் அறிமுக உரை வரவேற்புரைன்னு சொல்லி கூப்பிட்டோம். அவரே ஒரு சிறப்புரையை நிகழ்த்தி இருந்தார். இது எல்லோருடைய கூட்டு உழைப்பும் இருக்கணும் அப்படின்னும் போது அரண்சையில இருந்து யாரை பங்களிக்கலாம்னு கூப்பிடும்போது ஹசீஃப் அண்ணன் தொட முடியாத உயரத்தில் இருக்கிறாரு. அவர் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய செயலாளராக இருக்கிறாரு. மகிழ்நன் தோழர் அவர் 2 படம் கமிட் ஆகி அவர் வேற ஒரு பக்கம் படத்துக்கான பேக் அண்ட் ஒர்க்கில் அவர் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அரண்சையிலிருந்து தோழர் மதனும் சரி, தோழர் சதீஷும் சரி, சதீஷ் தோழர்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துல இருந்து நம்ம நிகழ்ச்சி நம்ம எல்லாருமா சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சி வரைக்கும் எல்லாத்துலேயுமே இன்னும் அவுட்டு கூட நிற்கக்கூடிய ஒரு உருத்தான நண்பர். அவர் பல நேரங்களில் கண்ணுக்கே தெரியாத பல வேலைகளை நம்மளுக்காக சிறப்புமாக செய்து கொடுக்கக்கூடியவர். யூடியூப் ரூட்டஸில் இருக்கக்கூடிய தோழர்கள் பாட்ரு, சத்யாபதி தமிழன், அப்புறம் இவர் அர்ஜுனு, அப்புறம் இந்த இவர் ஓனரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து அவர்களுடைய உழைப்பு. ஆனால் இன்னைக்கு பாட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாப்புல, பாட்டு கண்டனங்கள். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு உழைப்பா இதை செய்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் பல கருத்தரங்கங்களை நாங்கள் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் பரவாயில்ல, இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு விருப்பப்பட்டு தான் பேசுகிறேன். நேரம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, கிளம்புறவங்க கிளம்பிட்டாங்க, இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜாலியாக பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உரையாடலை நாங்கள் எல்லோரும் நேசிக்கிறோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த உரையாடல் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய ஆதரவும் எங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்த்து கொண்டே இருக்கிறது. அடுத்து வேறு தலைப்புகளில் ஏதேனும் நிகழ்ச்சி வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கூட எங்களுக்கு மைனருக்கோ, இந்திராக்கோ, கரிகாலனுக்கோ, எனக்கோ, வேற யாருக்கோ, மகிழனுக்கு மட்டும் அனுப்பாதீங்க. ஏன்னா அவர் நாங்கள் போன் அடித்தாலே எடுக்க மாட்டாரு. இப்படி யாருக்காவது தகவல் சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதன் மூலமாக நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணுறோம். முக்கியமான தோழர்கள் கௌரவசேர் சார்லேருந்து வெவ்வேறு ஊர்களில் இருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இதை பதிவு செய்த ஊடக நண்பர்கள், கட்டாயம் எல்லா சேனல்கள்லையும் இந்த வீடியோக்களாக பதிவு பண்ணி போடுவீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றியை தவிர வேறு சொல்லுவதென்றால் சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் அதிகமாக இருக்கும். புத்தகங்கள், மேடையில் எல்லாருக்கும் நினைவு பரிசு, பொன்னாடை, இது எல்லாமே வழங்கியதற்கு பிறகு புத்தகங்கள் ஒரு 4 புத்தகங்கள், RSS ஒரு அபாயம், சங் பரிவாரின் சதி, அடிமை மகுடங்கள் ஆகிய புத்தகங்களை நம்மளுக்கு நினைவு பரிசாக வழங்கிய தோழர் லாரன்ஸ், திராவிட இயக்க தமிழர் பேரவை அவர்களுக்கு மிக்க நன்றி. இடையில் பொன்னாடி போற்றிய திராவிட இயக்க தோழர் அவர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி.